விஜயகாந்த் அவர்கள் ரீசெண்டாக வந்து விஜயகாந்தோடைய சமாதிக்கு நாங்கள் போயிருந்தோம். அதை வேற இப்போ விஜயகாந்த் கோவிலாக மாற்றிட்டாங்க. ஜெயலலிதா அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா வந்து இவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, தமிழ்நாடு வந்து இன்ன வரைக்கும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஒரு வேளை வந்து விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தா இப்போது இல்லை. ஆனால் எனக்கு தோன்றது தேர்தல் வரும்போதெல்லாம் இந்த மனுஷன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேப்பா அப்படின்னு. இப்போ வந்து நிறைய பேர் விஜயகாந்த் அவங்கள பார்க்க வராங்க, இது பண்ணுறாங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த டைமில் உயிரோடு இருக்கும்போது அவங்க குடும்பம் வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பிரியமானவர்களையும் ப்ளஸ் ரசிகர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச விட்டுருந்தாலோ இல்லை பார்க்க விட்டுருந்தாலோ கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தால் நீங்கள் தான் முதலமைச்சர், அது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு நல்ல மனுஷன், ஆனால் வந்து குடிகாரன் அது இதுன்னு சொல்லி அவங்கள அப்படியே ஓரம் கட்டி இது பண்ணிட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து தைரியமாக பேசின ஒரு பர்சன், அதை விட மீடியா பர்சன் அடே போடாச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பன ஒரு மனுஷன். அவங்க யார் என்னன்னெலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு சரிங்கிறத செய்வாங்க. அது சரியாகவும் இருக்கும், அதிகபட்சம் அது சரியாகவும் இருக்கும். ஒரு நல்ல மனுஷன், தைரியமான மனுஷன், யாருக்குமே பயப்படாத மனுஷன். அவங்க இருந்திருந்தா இப்போ எப்படி இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும்ல. உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்.